வேட்டையன் vs கங்குவா இந்த கிளாஷ் கன்ஃபார்ம் ஆனோன்னா அதை பார்க்கும்போது எனக்கு ஏன்டா ஏன் நீங்கள் அக்டோபரில் தான் உங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணுமா, நவம்பர் டிசம்பர்லலாம் வந்தால் நாங்கள் உங்கள் படத்தை பார்க்க மாட்டோமான்னு தான் எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த மாதிரி லைக்கா ஒரு ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணோன்னா நான் லைக்காவோட சூழ்நிலையை யோசிச்சு பார்த்தா அவங்களுடைய சூழ்நிலைப்படி பார்த்தா அவங்க இந்த மாதிரி ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணது கரெக்டு தான். அது என்ன சூழ்நிலைங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ வர படம்லாம் இந்த ஃபெஸ்டிவல் டேட்டை லாக் பண்ணிக்கிறாங்க. ஃபெஸ்டிவலில் படம் வர்றதுங்கிறது நார்மல் தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் இவங்க நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபெஸ்டிவலில் அந்த வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமைன்னு வீக்கெண்டில் வந்து கரெக்டாக மாட்டிக்குது. அந்த டேட்டை லாக் பண்ணி நாங்கள் அந்த 4 நாள் லீவுக்குள்ளேயே கண்டிப்பாக நாங்கள் போட்ட காசை எடுத்துருவோம்னு சொல்லி பல படங்கள் ரிலீஸ் ஆகுது. ஆனால் அவங்க அப்படி ரிலீஸ் பண்ணுற படத்தில் 1-2 படம் தான் அந்த 4 நாளுக்குள்ளேயே போட்ட காசை எடுக்கிறாங்க. அதுக்கு உதாரணமாக நீங்கள் இந்தியன் 2வே எடுத்துக்கலாம். இந்தியன் 2 ரிலீஸ் ஆகும்போது அந்த படம் மேலே பெருசாக எக்ஸ்பெக்டேஷன்லாம் யாருக்குமே கிடையாது. இந்த படம் ஜெயிக்குமான்ற கேள்விக்குறியோட தான் அந்த படம் ரிலீஸே ஆச்சு ஃபர்ஸ்ட் டேல மட்டுமே. ஆனால் வேர்ல்டு வைடில் 55 கோடிக்கு மேலே அந்த படம் கலெக்ஷன் பண்ணுது. ஆனால் அதுக்கப்புறம் ரிவ்யூஸ் நெகட்டிவாக வர்றதுனால அந்த படத்தோட ஃபைனல் கலெக்ஷனே 150 கோடி தான். ஸோ 80 கோடி ரூபா அந்த படம் வந்து லாஸு. நீங்கள் என்ன தான் ப்ரொமோஷன் பண்ணாலும் வீக்கெண்டில் வர லீவை டார்கெட் பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ணாலும் கண்டென்ட் நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த 4 நாள் 3 நாள் லீவில் வந்து உங்களால் அந்த காசை எடுக்க முடியும். இல்லைனா நீங்கள் 4 நாள் இல்லை 40 நாள் ஆனாலும் அந்த காசை எடுக்க முடியாது. அதுக்கு இந்தியன் 2 ஒரு சிறந்த உதாரணம். இந்தியன் 2 ஆனால் ஃபெஸ்டிவல் டேட்டில் ரிலீஸ் ஆகலை, இந்தியன் 2 வீக்கெண்டில் தான் ரிலீஸ் ஆச்சு. நான் ஜஸ்ட் ஒரு உதாரணத்துக்காக தான் அப்படி சொன்னேன். ஸோ இப்போது லைக்காவோட நிலைமை சரியில்லைன்னு சொன்னேன் இல்லையா, அது ஏன் சரியில்லாமல் போச்சுங்கிறத நம்ம பார்க்கலாம். லைக்காவோட நிலைமை சரியில்லாமல் போனதுக்கு இந்தியன் 2வும் ஒரு காரணம், லால் சலாம் அண்ட் பொன்னியின் செல்வன் 2வும் ஒரு காரணம். பொன்னியின் செல்வன் 2 வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் மூவி தான், பட் ஆனால் அவங்க எதிர்பார்த்த லெவலுக்கு படம் ஹிட் ஆகலை. லால் சலாமை பொறுத்த வரைக்கும் அவங்க போட்ட காசை மட்டும்தான் எடுத்தாங்க, அவங்களுக்கு லாஸ்லாம் ஆகலை. இருந்தாலும் அந்த படம் தேட்ரிகளில் பெருசாக ரன் ஆகலை, பெருசாக நல்லாவும் இல்லை. இந்தியன் 2 பொறுத்த வரைக்கும் பெரிய டிசாஸ்டர். அது நம்ம கமல் சார் கெரியர்லையும் சரி லைக்காவுக்கும் சரி ஒரு பெரிய லாஸு. இந்த மாதிரி பெரிய பெரிய லாஸ்லாம் லைக்காக ஆனதுனால தான் அவங்க இந்த மாதிரி முடிவெடுக்க வேண்டியதாக போச்சு. உதாரணத்துக்கு இன்னும் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்லணும்னா, லைக்கா ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க மட்டுமே ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க கூட சேர்ந்து சின்ன சின்ன கம்பெனிஸ்லாம் வந்து டைஅப்பில் இருப்பாங்க. அதே நேரத்தில் அதர் ஸ்டேட்டில் அவங்களுடைய படத்தெல்லாம் டிஸ்ட்ரிபியூட்டிங்க்கு வாங்குறாங்க இல்லையா. ஸோ அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கூட எப்போவுமே பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அவங்க இந்த மாதிரி லாஸை ஃபேஸ் பண்ணும்போது ஒரு சில பேர் கொடுக்குற ப்ரெஷர்னால தான் இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் வந்து முடிவெடுக்க வேண்டியதாக போகுது. அதே நேரத்தில் அவங்க கூட இருக்கிற சின்ன சின்ன கம்பெனிஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் வந்து ஒரு சில பேர் கடன் வாங்கி தான் படத்தை ரிலீஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஒரு சில பேர் லாஸ் ஆயிருப்பாங்க. அவங்க கொடுக்குற நெருக்கடியால் தான் இந்த மாதிரி முடிவெல்லாம் அவங்க எடுக்கிறாங்க. அதே நேரத்தில் லைக்கா வேட்டையன் மட்டும் இல்லை, விடாமுயற்சின்ற இன்னொரு பெரிய படத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. ஆனால் வேட்டையனை விட விடாமுயற்சியில் அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. அது என்னன்னா, அவங்க விடாமுயற்சிக்காக பெருசாக ஆடியோ லான்ச்லாம் வைக்க போகிறது கிடையாது. ஏன்னா அஜித் சார் படத்துக்கு ஆடியோ லான்ச்லாம் கிடையாது. அதே மாதிரி அவங்க ப்ரெஸ் மீட்டும் வைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஆனால் வேட்டையனை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆடியோ லான்ச் வச்சாகணும், ப்ரெஸ் மீட் நடக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. இந்த மாதிரி எக்கச்சக்க விஷயங்கள் வேட்டையனோட ப்ரொமோஷன்ஸ்க்காக பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனால் இந்த மாதிரி ஒரு டேட்டில் கங்குவாவோட நீங்கள் கிளாஷ்க்கு வர்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ஏன்னா 2024 அதிக எதிர்பார்ப்புகளோட இருக்கிற படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கங்குவா தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு கங்குவாக்கு எல்லா ஸ்டேட்லையும் பெரிய பெரிய ஹைப் இருக்குது. கங்குவா சூர்யா சார் ஃபேன்ஸுக்கு மட்டும் இல்லை, எல்லா ஃபேன்ஸுக்குமே ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. இந்த படம் கண்டிப்பாக 1000 கோடி ரூபா கலெக்ஷன் பண்ணிடும், தமிழ் சினிமாவோட ஒரு பெருமையாக மாறுன்ற நம்பிக்கை கங்குவா மேலே எல்லாருக்கும் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரியே அந்த படம் 10 லாங்குவேஜில் ரிலீஸ் ஆக போகுது, 3Dயில் ரிலீஸ் ஆக போகுது. அதே நேரத்தில் அந்த படம் ஒரு மல்டி ஸ்டாரர் படம் வேறு. அதனால கங்குவா 1000 கோடி ரூபா அடித்து கண்டிப்பாக தமிழ் சினிமாவோட மானத்தை காப்பாற்றுன்னு எல்லாம் நம்பிட்டு இருக்க நேரத்தில் வேட்டையன் உள்ள பூந்து ஆட்டத்தை கலைக்கிறாங்க. இந்த லைக்காவை பொறுத்த வரைக்கும் கெட்ட பசங்க கோய்ந்தாவிங்க, அவங்களும் வாழ மாட்டேங்கிறாங்க, அவங்கள சுற்றி இருக்கிறவங்களே வாழ விட மாட்டானுங்க. இந்த கிளாஷை கொளுத்தி போட்டதுக்கே எரியுது. இதில் தீபாவளிக்கு அமரனோட விடாமுயற்சி வருதுன்னு அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் ஏதாவது விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ எல்லாருமே வந்து ஆடி போயிடுவாங்க. இப்போ ரஜினி சாருக்கும் சூர்யா சாருக்கும் கிளாஷு அது பார்க்க நல்லா தான் இருக்கும், ஆனால் அதுக்கான டைம் வந்து இது கிடையாது. ஏன்னா கங்குவாங்கிறது ஒரு நெக்ஸ்ட் லெவல் படம். வேட்டையனை பொறுத்த வரைக்கும் அவங்க 500 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணாலே போதுன்ற எதிர்பார்ப்பில் தான் இருப்பாங்க. அதே மாதிரி வேட்டையன் வந்து ஒரு கண்டென்ட் படம் தான், அதனால வந்து அந்த படம் அவ்வளோ கலெக்ஷன் பண்ணாலே அது ஒரு ரெக்கார்ட் கலெக்ஷன். ஆனால் கங்குவாவை பொறுத்த வரைக்கும் அவங்களோட எய்ம், அதாவது டார்கெட் ரொம்ப ரொம்ப பெருசு. ஸ்டூடியோ கிரீன் போட்டிருக்க பிளான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய பிளான். அந்த படத்தை 1000 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ண வைக்கணும்னு அவங்க வந்து ரொம்ப போராடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு வேட்டையன் வந்துட்டு இந்த கிளாஸ்லேருந்து பேக் அடிக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஏன்னா அவங்களுக்கு அடுத்தது விடாமுயற்சியை லைக்காக ரிலீஸ் பண்ணி ஆகணும். அதனால அவங்க வேட்டையனை இந்த டேட்லேருந்து எடுக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஆனால் கங்குவா இந்த கிளாஸ்லேருந்து பேக் அடிக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவேன். ஏன்னா ஸ்டுடியோ கிரீனோடைய ஞானவேல் ராஜா அவர்களே, நாங்கள் ரஜினி சார் கிளாஸுக்கு வந்தாருன்னா நாங்கள் கிளாஸுக்குலாம் வரமாட்டோம், அவரோட கிளாஸ் விடுறதுல எனக்கு விருப்பமும் கிடையாதுன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த ஒரு பாயிண்ட்டை இப்போ வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக கங்குவா பேக் அடிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். கங்குவா பேக் அடிப்பாங்க அப்படின்றதுக்காக அவங்க பயந்தெல்லாம் பேக் அடிப்பாங்கன்னு நான் சொல்ல வரல. கங்குவா பயப்படணுன்ற அவசியமே கிடையாது. ஆனால் கங்குவாவோட எய்ம் பெருசு, 1000 கோடி. ஸோ அப்படி அவங்க வேட்டையனோட கிளாஸில் வந்தாங்கன்னா வேட்டையனாலையும் பெருசாக கலெக்ஷன் பண்ண முடியாது,
இவங்களோட 1000 கோடி ரூபா கனவையும் அவங்க அழிச்சு விட்டுருவாங்க. ஸோ அதனால நம்மளோட கனவு ஜெயிக்கணும்னா நம்ம கொஞ்ச நாள் பேக் அடிக்கிறதுல தப்பே கிடையாது. நீங்கள் பண்டிகையில் வந்து ஸோ இந்த 4 நாள் 3 நாள் லீவை டார்கெட் பண்ணி ரிலீஸ் பண்ணாதான் படம் பெரிய கலெக்ஷன் அடிக்கணும்லாம் இல்லை. நீங்கள் உதாரணத்துக்கு இதுக்கு ஜெயிலரையும் கல்கியுமே எடுத்துக்கலாம். இந்த 2 படமே எனக்கு தெரிஞ்சு வீக் டேஸில் தான் வந்துச்சு. இந்த படத்துக்கு ஹைப்பும் நெக்ஸ்ட் லெவலில் இருந்துச்சு. அதே மாதிரி படத்தோட கண்டென்ட்டும் தாறுமாறாக இருந்துச்சு. கலெக்ஷன்லாம் சம்பவம் பண்ணிடுச்சு. ஸோ அதே மாதிரி தான் கங்குவாவுக்கு ஹைப் நெக்ஸ்ட் லெவலில் இருக்குது. நீங்கள் என்ன கேட்டால் இந்த படத்தை நவம்பர்லேயே கூட ரிலீஸ் பண்ணலாம். படத்தோட கண்டென்ட் நல்லா இருந்தால் போதும், படம் 1000 கோடி அடிக்கிறது யாராலையும் தடுக்க முடியாது. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக கங்குவா நவம்பருக்கு போகணும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அதை பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன். அது பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ கங்குவாக்கும் வேட்டையனுக்கும் நீங்கள் கிளாஷ்னு எடுத்துக்கோங்களேன். ஒரு ப்ராப்பர் சினிமா ஃபேனாக பாருங்கள். இந்த ரஜினி சார் ஃபேன்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்த்தாலும் சரி, சூர்யா சார் ஃபேன்ஸ் இந்த வீடியோ பார்த்தாலும் சரி, தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்காதீங்க. இது ஸ்டாட்ஸ், அவ்வளோதான் நான் சொல்கிறது. நம்ம தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் எல்லா ஸ்டார்ஸை கம்பேர் பண்ணுறப்பையும் ரஜினி சாரோட மார்க்கெட் பெருசு, அவரோட ரீச் வந்து ரொம்ப ரொம்ப பெருசு. இந்த 49 வருஷத்தில் அவர் கிளாஷில் வந்து யார்கிட்டையும் தோத்ததே கிடையாது. அவரை யாரும் ஜெயிச்சது கிடையாது. ஆனால் அவரோட நிறைய பேர் டஃப் ஃபைட் கொடுத்துருக்காங்க. அதில் உதாரணத்துக்கு ஒருத்தர் சொல்லணும்னா அஜித் சாரை சொல்லலாம். பேட்டை விஸ்வாசம் கிளாஸில். இந்த கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டை தான் வந்து ஓவராலாக கலெக்ஷன் அதிகம். ஆனால் விஸ்வாசம் 250 crore மேலே கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னா தமிழ்நாட்டில் பேட்டையை விட விஸ்வாசம் கலெக்ஷன் அதிகம். ஆனால் மற்றபடி ஓவர்சீஸ் அதர் ஸ்டேட்லலாம் பேட்டை தான் கலெக்ஷன் அதிகம். ஸோ இதுலேயே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அஜித் சாருக்கு தமிழ்நாட்டில் ரஜினி சாரோட கலெக்ஷன் வந்து அதிகமாக இருக்கலாம். ஆனால் வேர்ல்டு வைடில் ரஜினி சாரோட கலெக்ஷன்ஸ் பெருசு. ஸோ அதனால தான் நான் சொல்ல வரேன். இங்கே பல பேரோட கெரியர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த மனுஷனை வேர்ல்டு வைடாக எல்லாருக்கும் தெரியும். ரஜினி சாரை பொறுத்த வரைக்கும் ஓவர்சீஸு இந்த தெலுங்கு கன்னடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு மார்க்கெட் ரொம்ப பெருசு. அதனால தான் சொல்கிறேன், அவர் படத்தோட கிளாஸில் வரும்போது அந்த ஆக்டரோட படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் கவுண்ட் பெருசாக கிடைக்காது. அதே நேரத்தில் ஓப்பனிங்கும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் கிடைக்க விட மாட்டாங்க. ஸோ அவருக்கு தான் தேட்டர் ஓனர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க. மேபி அவரோட படம் ஒரு வேளை வந்து ரிவ்யூஸ் மொக்கையாக வாங்கி ஸோ அவர் படம் சரியில்லைன்னா அந்த படத்தோடைய ஸ்க்ரீன் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ இதனால மட்டும்தான் சொல்கிறேன், கங்குவா ஒரு பெரிய கிராண்ட் ரிலீஸ் பண்ணணுன்ற ஆசையோடு இருக்காங்க. இவரோட படத்தோடு சேர்ந்து வரும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு அவங்க நினச்ச ஸ்க்ரீன் கவுண்ட் கிடைக்காது. அதனால தான் கங்குவா பேக் அடித்தா நல்லாயிருக்கும்னு நான் சொல்கிறேன். எனக்குமே வேட்டையனை விட கங்குவா மேலே பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. கங்குவா 1000 கோடி அடிக்கக்கூடிய ஒரு தரமான படம். ஸோ எல்லாருமே அந்த படம் மேலே நம்பிக்கை வச்சுருக்கோம். அதனால தான் சொல்கிறேன், அந்த படம் தனியாக ரிலீஸ் ஆனால் கண்டிப்பாக 1000 கோடி அடிக்க முடியும். இல்லைனா அவங்களும் அவங்களோட வசூலை நிறைவாக அடிக்க மாட்டாங்க. இவங்களோட 1000 கோடி ரூபா கனவையும் அழிச்சு விட்ருவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த கிளாஷ் நடக்க சான்ஸ் கம்மி தான். வெயிட் பண்ணி பார்ப்போம் நடக்குதா இல்லையான்னு. ஸோ இந்த கிளாஷை பற்றி என்னோட ஒப்பீனியனை நான் சொல்லிட்டேன். உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்.